தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் எக்ஸாம் டிப்ஸ் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு எல்லோரும் போங்க. எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுவேனான்னு சந்தேகமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. படிச்சிருக்கீங்க, நான் படிச்சிருக்கேன், அட்லீஸ்ட் புக்கையாக திறந்து பார்த்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன். ஏதோ ஒரு கூட்டத்தில் படிக்கிற மக்களோட நடுவில் நான் உட்காந்துருந்தேன். அவங்க சொன்னது என் காதில் தான் கேட்டுச்சுல, அதை வச்சே நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. வீடியோ பார்த்தேன் யூடியூப்லேயே, இந்த மாதிரி நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எல்லோரும் போடுறத வீடியோவே பார்த்தேன். கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. போய் அட்டன் பண்ணுங்கள். நாளை மறுநாள் ஜூன் 9, 2024 எழுத போகும் மக்களுக்கு நான் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிற மக்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன். மேக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 4 ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் இருந்து தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். நான் எல்லா சம்முக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுவேன் அப்படின்னா நீங்கள் கஷ்டம், டைம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஏபிசிடி கணக்கு வருது அப்படின்னா, ஏபிசிடி கணக்கு எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். எடுத்தோடனே போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பரில் பின்னாடி ஏபிசிடி எழுதி நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த உறவுகள் கணக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை ஒரு டயக்ராம் மாதிரி ஏபிசி அந்த மாதிரி போட்டு படமாக போட்டே எழுதுங்க. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. சரிங்களா? நம்ம வீடுகளில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி யோசிச்சு அப்படியே என்னோட அப்பா, என்ன சித்தப்பா, அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி போனோம்னா கரெக்டாக அந்த சம நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். என்னென்ன கொஸ்டின்லாம் படித்தவொன்னே ஆன்சர் தெரியுதோ டக்குன்னு அடிச்சிருங்க. 4 கொஸ்டினில் 2 ஆன்சர் எனக்கு தெரியல, தப்புன்னு தெரியுது, இன்னும் மீதி ஒன்று இதில் எதுன்னு தெரில. கொஞ்ச நேரம் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக மைண்டில் எந்த ஆன்சர் ஃபஸ்ட்டு வருதோ அதை டிக் பண்ணிடுங்க. எல்லா கொஸ்டினையுமே முடிச்சுட்டு எதெல்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த கொஸ்டினை ஒரே இதில் அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சி தான், நான் எல்லாத்துக்குமே சீன் போட போகிறேன். சீன் போட்டிருக்கேன்னா ஏதாவது ஒன்றாவது சீன் வந்துடும். ஒரு டி என்னென்ன எல்லாத்துலேயும் டீன்னு அடிச்சு விட்டுட்டு வா. அப்போ தான் ஏதாவது ஒன்றாவது ஆன்சர் உனக்கு இப்போ 10 அட்டன் பண்ணுற அதில் 3வது இருக்கும். எதையுமே அட்டன் பண்ணாமல் வராதிங்க. அப்புறம் அலோவ் பண்ணுங்கள். இதை என்ன அலோவ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன். ஒரு ரெக்வஸ்ட்டு தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே. இப்போ ஸ்மார்ட் வாட்ச் தான் அலோடு கிடையாது, நார்மல் வாட்ச் அலோடு எக்ஸாம் ஹாலில். அலோவ் பண்ணுங்கள். இப்படி இல்லை அப்படின்னா அங்கேயே ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு வாட்சாவது வைங்க. ஏன்னா அந்த டைமிங் எவ்வளோ போகுதுங்கிறது இந்த மக்களுக்கு தெரியணும். அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் எழுத முடியும். தண்ணி அலோவ் பண்ணினாங்கன்னா எக்ஸாம் ஹாலில் ரொம்ப 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 பெஸ்ட்டு அந்த 3 ஹவர்ஸில். எதுக்குன்னா உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும், சோர்வு அடையாது. தண்ணியோ லெமன் ஜூஸ் இந்த மாதிரி 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுங்க. மைண்டு சோர்வே அடையாது. நீங்கள் எழுதுறதுக்கு டக்குன்னு அடுத்தடுத்து என்னென்னு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது, இந்த ஒரு கூட்டமாக உட்காந்து படிக்கும்போது எல்லோரும் நல்லா பண்ணாங்க, நான் நல்லாவே பண்ணலைங்க, அவங்களாம் பாஸ் ஆகிடுவாங்க தெரியும், நான் பாஸ் ஆக மாட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நினைக்கிறியா? அப்படி நினச்சின்னா நீ தான் பாஸ் ஆக, நீ தான் நல்ல மார்க், எல்லாரோடையும் நீ நல்ல மார்க் வாங்குவேன். ஏன்னா நீ கடைசி வரைக்கும் போராடி இருப்ப. அவங்க எல்லாம் நல்லா பண்ணுறாங்க, இன்னும் நம்ம பண்ணணும் நீ போராடிக்கிட்டே இருந்திருப்ப. ஸோ நீ போய் உட்காந்து எக்ஸாமில் எழுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி எழுதின மக்களை நான் பார்த்துருக்கேன், பாஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், குறிப்பாக தமிழ்நாடு பெண்களுக்கு சொல்கிறேன், இலவச பேருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருந்து எக்ஸாமை படித்து எழுதுங்க. அடுத்த வருஷம் எழுதிக்கலாம், அடுத்த இதில் எழுதலாம்னா அடுத்த வருஷம் இதே சூழ்நிலை உங்களுக்கு, இந்த நல்ல சூழ்நிலை எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் சூழ்நிலை கிடைக்குமாங்கிறது கூட கஷ்டம். கொரோனா டைமில் எத்தனை பேர் வேலை இழந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அந்த ப்ரைவேட் ஜாபில் உள்ள மக்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் எல்லா ப்ரைவேட் கம்பெனி மக்களையும் நான் சொல்லலை. ஏன்னா சில பேருக்கு வேலை கிடச்சிச்சு, சில பேருக்கு கிடைக்கல, கஷ்டம். கவர்மெண்ட் ஜாபில் இருந்த எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் வேலையில். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் ஜாப் பெஸ்ட்டுங்க. போங்க, எழுதுங்க. எல்லாருமே சொல்கிறேன், திரும்ப பெண்கள் ஆண்களுக்கு சொல்கிறேன். பேச்சுலர் பெண்கள் ஆண்கள் போய் உட்காந்து எழுதுங்க. எல்லோரும் வெற்றி பெறுவீங்க. கண்டிப்பாக படித்தவங்க எல்லாருக்குமே அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். சும்மா ஃப்ரீயாக வீட்டில் உட்காரணும்னு நினைக்கிறத கூட இப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காருங்க. அந்த கொஷினை ஒரு 10 கொஷினாவது படிப்பீங்க. அடுத்த தடவைக்கு உங்களுக்கே அறியாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவையாவது ஒரு ஜாப் போயிருவீங்க. இந்த தடவை படித்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், வெற்றி நிச்சயம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வெற்றி நிச்சயம். சரிங்களா? எல்லாருக்கும், என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் மாத்திரம் பார்த்துலாம். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைவு விட்டது. சரிங்களா? சிதைத்து விடுமா? எதை சிதைத்து விடும் அப்படின்னா, குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்கு இல்லையா, அதன் ஒரே ஒரு மூலக்கூறு எவ்வளோனா 1,00,000 ஓசோனை மூலக்கூறுகளை சிதைத்து விடும்னு சொல்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன் மக்களே, இப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த எக்ஸாம் போடும்போது, திரும்ப இதே எக்ஸாம் போடும்போது எல்லாருக்கும் பாசிட்டிவ் இருக்குன்னு நம்மளால் நம்ப முடியாது. சரிங்களா? பாசிட்டிவ் 100% சில பேர் பாசிட்டிவாக இருப்போம். சில பேர்
இந்த எக்ஸாம் போகணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸோ அந்த மாதிரி போயிடாதீங்க. இப்போயே போங்க, எழுதுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்ப்பா, போங்க, எழுதுங்க, வெற்றி பெறுவீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. எல்லோரும் சொல்கிறாங்க, பக்கத்தில் உள்ள சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான். நீ உன்னையே நம்பு. நீ மாத்திரம்தான் உன்னைய பற்றி உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ போங்க, எழுதுங்க, எழுதுங்க, எழுதுங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ மக்களே.